செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகாசி அருகே சின்னகாமன்பட்டி கோகுலேஷ் பட்டாசு ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. வெடித்து சிதறும் பட்டாசுகளால் தொழிலாளர்கள் உள்ளே சிக்கி இருப்பதால் உயிரிழப்புகள் இருக்கும் எனவும் அங்கு மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கணேஷ்குமார், தற்போது மீட்கக்கூடிய பணிகள் அங்கு யாரெல்லாம் குவிந்திருக்கிறார்கள்? லாவண்யா, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சின்னகாமன்பட்டியில் கமல்குமார் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் இன்று காலை வழக்கம் போல் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பட்டாசு உற்பத்தி பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 3 அறைகள் என்பது வெடித்து அந்த தரைமட்டமாகி இருக்கிறது. இதில் 5க்கும் மேற்பட்ட பட்டாசு தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து பட்டாசுகள் அங்கு வெடித்து சிதறிக் கொண்டு இருப்பதன் காரணமாக மீட்பு பணியில் தற்போது தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த மீட்பு பணி துவங்கிய பின்னர் தான் உயிரிழந்தவர்கள் யாரும் இருக்கிறார்களா அல்லது காயமடைந்தவர்கள் உள்ளே சிக்கியிருக்கிறார்களா என்பது குறித்த முழுமையான தகவல் தெரிய வரும். ஆனால் அங்கு பணியாற்றி கொண்டிருந்த 5க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதுவரை அந்த பகுதியில் இருந்து வெளியே வராததால் உயிரிழப்பு இருக்கக்கூடும் என்ற ஒரு தகவல் என்பது முதல்கட்ட தகவல் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஆனாலும் கூட தற்போது வரை அந்த மீட்பு பணியானது துவங்கப்படவில்லை. எனவே இந்த தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து சிதறிக் கொண்டிருப்பதன் காரணமாக அங்கு உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த சுற்றுவட்டார கிராம பகுதி மக்களும் அங்கு சூழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக மேலும் அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் அவர்களை இங்கு தடுக்கக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அந்த மீட்பு பணியானது துவங்க இருக்கிறது. அதனை தொடர்ந்துதான் பாதிப்புகள் குறித்த முழுமையான தகவல் வெளியே வரும். ஆனால் உயிரிழப்புகள் இருக்கக்கூடும் என்ற ஒரு தகவல் தான் முதல்கட்ட ஒரு தகவலாக இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.